இது ஸ்ரீ சுவாமி விவேகானந்தர் எழுதி வைத்த குறிப்பாகும். யோகத்தின் முதலாவது அங்கம் இயமமாம். இயமட்டை அனுஷ்டிப்பதற்கு 5 விஷயங்கள் அவசியமாம். முதலாவது, மனோ வாக்கு காயங்களாலே எந்த வஸ்துவுக்கும் இம்சை செய்யாதிருப்பது. இரண்டாவது, மனோ வாக்கு காயங்களாலே உண்மையையே உரைப்பது. மூன்றாவது, மனோவாக்கு காயங்களாலே ஆசையற்றிருப்பது. நான்காவது, மனோவாக்கு காயங்களாலே பரிபூரண பரிசுத்தம் வகித்திருப்பது. ஐந்தாவது, மனோவாக்கு காயங்களாலே அணுவளவும் பாவம் செய்யாமல் இருப்பது. பரிசுத்தமே மிக மிக பெரிய சக்தியாம். மற்றொன்றும் அதன் முன்னே நடுங்குகின்றது. பின்னர் பக்தனுடைய ஆசனம். இடம் உறுதியாயிருத்தல் வேண்டும். சிரசும் விலாவிலும்புகளும் சரீரமும் நேரி நிமிர்ந்திருத்தல் வேண்டும். நீ ஸ்திரமாக உட்கார்த்திருக்கிறாயென்றும் எதனாலும் உன்னை அசைக்க முடியாதென்றும் நீயே சொல்லிக்கொள். பின்னர் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையில் சரீரத்தின் பரிபூரண தன்மையை ஒவ்வொன்றாக சொல்லு. அது பளிங்கு போன்று தெளிவாயிருக்கிறது என்றும் சம்சார சாகரத்தை கடப்பதற்கு நல்ல கப்பல் என்றும் நினைத்துக்கொள். உனக்கு உதவி புரியும்படி ஈஸ்வரனையும் உலகத்து தீர்க்கதரிசிகளையும் ரக்ஷகர்களையும் ஜகத்திலே உள்ள பரிசுத்தாத்மாக்களையும் நோக்கி பிரார்த்தனை பண்ணு. பின்னர் 1/2 மணி நேரம் பிராணாயாமத்தை அப்பியாசம் செய். பிராணனை உச்வாச நிச்வாசம் செய்யும் பொழுது மானசீகமாக ஓங்காரத்தை ஜபம் பண்ணு. அந்த ஜபத்தினாலும் பிராணாயாமத்தினாலும் சக்தி ஏற்ற பெற்ற வார்த்தைகளுக்கு ஆச்சரியமான சக்தி உண்டு. யோகத்தினுடைய மற்ற அங்கங்களாவன: 1. பிரத்யாகாரம் அல்லது வெளிமுகமான விஷயங்களிலிருந்தெல்லாம் இந்திரியங்களை அடக்கி அவற்றை அப்படியே மனத்திலே உள்ள சம்ஸ்காரங்கள் முகமாக திருப்புதலாம். 2. தாரணை அல்லது இடைவிடாத ஏகாகிரதை. 3. தியானம் அல்லது நிஷ்டை. 4. சமாதி அல்லது அந்தர்முக சூக்ஷ்ம நிஷ்டை. இதுதான் யோகத்தினுடைய மிக மிக சிரேஷ்டமானதும் கடைசியுமான அங்கமாம். நானும் எனது பிதாவும் ஒன்று என்று மனிதன் அனுபவத்தில் அறிகிற பொழுது ஆத்மாவினிடத்தே மனமானது பரிபூரணமாக லயிப்பதே சமாதியாம். ஒரு சமயத்தில் ஒன்றையே செய். அதை செய்யும் பொழுது மற்றெல்லாவற்றையும் ஒதுக்கிவிட்டு உனது முழு மனத்தையும் அதனிடத்தே செலுத்து. மனத்தை சிதறவிடாதே. மனம் சிதறமானால் ஏகாகிரதை ஏற்படாது. காரியம் சித்தியடையாது. ராஜயோக ஹடயோகமார்க். முதலாவது, தியானமானது எதிர்மறை குணம் வாய்ந்ததாயிருக்க வேண்டும். நினைத்து தீர்த்துவிடு. ஒவ்வொன்றையும் பற்றி மனத்திலே உண்டாகின்ற ஒவ்வொன்றையும் வெறும் சங்கற்பச் சேதியினாலே பகுத்து பார்த்துவிடு. பின்னர் நம்முடைய உண்மை தன்மையை, சச்சிதானந்தத்தை, இருப்பு, அறிவு, இன்பம் இவற்றை வற்புறுத்திக் கொள் தன்மையையும் முன்னிலையையும் ஒன்றுபடுத்துவதற்கான உபாயம் தியானமேயாம். தியானம் செய். மேலே அது நான் நிறைந்ததாயிருக்கிறது, கீழே அது நான் நிறைந்ததாயிருக்கிறது, மத்தியில் அது நான் நிறைந்ததாயிருக்கிறது. நான் எல்லா ஜீவராசிகளிலும் இருக்கிறேன், எல்லா ஜீவராசிகளும் என்னில் இருக்கிறார்கள். ஓம் தத்சத். நானே அது. நான் மனத்துக்கும் மேற்பட்ட வஸ்து. நானே ஜகத்தினுடைய ஆத்மா. நான் சுகமும் அன்று துக்கமும் அன்று. சரீரம் குடிக்கின்றது, உண்கின்றது, மற்றெல்லாம் செய்கின்றது. நான் சரீரம் அன்று, நான் மனம் அன்று. நானே அவர். நான் சாட்சி. நான் வெறுமே பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். சரீர சௌக்கியம் ஏற்படுகிற பொழுது நான் சாட்சியாயிருக்கிறேன். வியாதி உண்டாகிற பொழுது நான் சாட்சியாயிருக்கிறேன். நான் சச்சிதானந்தம். நானே ஞானசாரமும் அமிர்தமுமாம். நித்தியத்துவத்தினாலே நான் மாறுதல் அடைகிறதில்லை. நான் அமைதியாய், ஜோதியாய், மாறுதலற்றிருக்கிறேன். ஒரு வஸ்துவை மற்றொன்றிலிருந்து வித்தியாசப்படுத்துவது காலதேச வர்த்தமானமாம். வேற்றுமை வடிவத்திலேயே உள்ளது, வஸ்துவில் இல்லை. நீ வடிவத்தை அழித்துவிடலாம், அது என்றென்றும் மறைந்து விடுகிறது. ஆனால் வஸ்து ஒன்றாகவே இருக்கிறது. நீ ஒருபொழுதும் வஸ்துவை அழிக்க முடியாது. வளர்ச்சி என்பது பிரகிருதியிலேயே இருக்கிறது, ஆத்மாவிலேயே உள்ளது. பிரகிருதி வளர்ச்சி ஆத்மாவின் வெளிப்பாடு. மாயையானது பொதுவாக கருதுகிறபடி பிரம்மை உண்மையானதாம். ஆயினும் அது மாயை உண்மையென்று, உண்மை பொருள் அதன் பின்னே உள்ளது என்பதில் அது உண்மையாயிருக்கிறது. ஆசையால் உண்மை போன்ற தோற்றத்தை அதற்கு அளிக்கின்றது. மாயையில் உண்மையானது எதுவோ அதுவே மாயையிலும் மாயையினோடும் உள்ள உண்மை பொருள். ஆயினும் உண்மை பொருள் ஒருபொழுதும் பார்க்கப்படுகிறதில்லை. ஆகையால் பார்க்கப்படுகிறது உண்மையென்று. அதற்கு சொந்தமாக சுதந்திர இருப்பு கிடையாது. ஆனால் அது தனது இருப்புக்கு உண்மை பொருளை சார்ந்திருக்கிறது. அப்படியானால் மாயையே ஒன்றுக்கொன்று நேர் எதிரிடையான தத்துவமுடையது. உண்மையானது ஆயினும் உண்மையன்று, ஒரு பிரம்மையே ஆயினும் பிரம்மையன்று. உண்மை பொருளை அறிகிறவன் மாயையிலே பிரம்மையை அல்ல பார்க்கிறான், ஆனால் உண்மையையே பார்க்கிறான். உண்மை பொருளை அறியாதவன் பிரம்மையை பார்த்து அதை உண்மை என்று ஈர்க்கிறான். மனம் சுதந்திரமுடையது என்று கருதுவது
ஒரு பிரம்மையேயாம். கர்ம நியதியே காரணகாரிய நியதியாம். நாம் முக்தர்களாக வேண்டும். நாம் முக்தர்களாயிருக்கிறோம். வேலை என்னவென்றால் அதை அறிவதாம். நாம் எல்லா அடிமைத்தனத்தையும் விட்டுவிட வேண்டும். எந்த விதமான பந்தமானாலும் அவற்றை எல்லாவற்றையும் விட்டுவிட வேண்டும். நாம் பூமியினிடத்து இச்சையினால் கட்டப்பட்டவர்களாக இருக்கிறோம். அதுபோலவே ஈஸ்வரனிடத்தும் ஸ்வர்க்கத்தினிடத்தும் தேவர்களிடத்தும் கட்டப்பட்டவர்களாக இருக்கிறோம். மனிதனுக்காகட்டும் ஈஸ்வரனுக்காகட்டும் தேவர்களுக்காகட்டும் அடிமையாயிருந்தால் அடிமை அடிமையே. ஆகையால் உனது சுதந்திரத்தை பகிரங்கப்படுத்து. நீ உள்ளபடியாய் விடு. என்றும் முக்தனாய் விடு. என்றும் ஆனந்தகரனாய் விடு. வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோடு அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி எங்களின் புதிய வீடியோக்களின் நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளுங்கள். நன்றி.